இப்படியே அன்பர் ஏந்திளை மாறல்லோரம் முப்படியே சொன்ன முறையெனவே இங்கிருக்க அப்போ கைலைதனில் ஆன குரு நாராயணரும் மை போலினிய மகனை மிக முன்னிறுத்தி கூண்ட மணியே கோகுலமே கற்பகமே ஆண்ட மணியே அருளும் எந்தன் கண்மணியே எந்தன் மணியே என்னாத ஓவியமே உந்தனை நான் பெற்று உற்ற கலியுகத்தில் இருத்தி தவமும் ஏற்ற முறையும் நடத்தி வருத்தி நருளை மகாசோதனை வார்த்து கழித்து கொண்டாடி காலினகிழ நல்லோரை தெளித்து வாவென்று செப்பு முறை வரையும் இருந்து நீ அங்கே ஈகனை நடத்தினதை பொருந்தும்படியே புகண்டிடு நீ நாமறிய மாயவர் தான் கேட்க மனது மிக மகிழ்ந்து நியாய குருநாதன் நாடி மிக உரைப்பார் ஐயரே கோவே அப்போவே நீர்கேளும் பொய்யர் வாழ்க்கையில் புரிந்து தவசாக 6 வருஷம் அதிக தவம் புரிந்து வாருமும் நீரும் வாரியிலே வந்திருந்து கேட்டு மகிழ்ந்து கேணித்ததின் மேல் நல்வளங்கை தாட்டிமையாய் நீரும் தான் மொழிந்த சொல்படியே நித்தம் தீருநாளும் நேரிலை மாறுள்ளதையும் புத்திரரையும் சேர்த்து பெண்களையும் மாலையிட்டு பெண்களோடு வாழ்ந்து மகவீந்து கோலமணி மாதருக்கு கோடிபல வஸ்துவரை தேடி கொடுத்து தேசக்கலி நாடலிய ஆடி கழித்து யாமோ மீக கூறி நல்லோரை எல்லாம் நாடி தெளிந்து மிக வல்லோரே உந்தன் வைகுண்டாமிதில் வந்தேன் ஆஸ்தி வலதும் ஆயிலை மார்மக்களையும் கோத்திரமும் கண்டேன் கூறி வைத்தலக்கில் வந்தேன் அந்த சீரப்போடு அங்கிருந்தே நானாக்கால் இந்த வைகுண்டம் யான் வந்து காண்பேனோ என்று கூறு மகனார் இசைந்தவுடன் நாராயணரும் அன்று ஆயச்சிருந்த வானமுனீதங்களையும் இருபேரையும் வருத்தி யாமுரைத்த வார்த்தையதில் ஒரு மொழிதான் ஆகிடினும்
ஊலை வீதங்கள் உண்டானால் தவறாமல் சொல்வீர். தப்பிதங்கள் உண்டானால் பதறாமல் சொல்வீர். பாரம்பரிய மாமுனியே எனக்கறிய வண்ணம் யார் செய்வார் மாமுனியே தனக்கரிய நீங்கள் சாற்று வீருள்ளபடி என்று மககுருவோம் இயம்ப மூனிமாறும் நின்று வாய்வுதைத்து நெடியோன் பாதம் பூண்டு கண்ணுக்குள் மணியாய் நின்ற காரண குருவை ஞான விண்ணுக்கு எவர்க்கும் வேத வெளிச்சுடரான மூர்த்தி ஒன்னுக்குள் ஒன்னாய் நின்று உலகிறேள் அனைத்துங்காக்கும் அன்னுக்கும் கடந்த ஜோதி அறிவுளம் அறியாதேதோ எறும்புகடை யானை முதல் வேதாவேதம் 84 மேகமாக உறும்பொருளாய் நின்ற குரு நீயே அல்லால் உலகதிலே யாருளதோ உடைய மாலே செரும்பொருளாய் உமது மகன் அங்கே வந்து செய்தவசு முறையதிலும் நடத்தை மேலும் தரும்பொருள் போல் எங்கள் மனம் அறிய ஒன்றும் தப்பிதங்கள் இல்லை என தாழ்ந்து நின்றார். தப்பிதங்கள் இல்லையா தவத்து காதி தன்மை மிக குணமுடைய தருமசீலன் ஒப்பரிகை மீதிருந்து அரசேயாள உன்புவிக்கு ஆசையல்லா உலகில் இல்லை. மைவிதுக்கமானதொரு குழலாரோடும் மக்களோடும் வாழ்வோடும் வாழ்ந்த உள்ளோம் நற்பிதுக்கமான குரு நாட்டமல்லால் நானிலத்துள் ஆசையில்லை நாங்கள் கண்டோம். நாங்கள் மிக கண்டோம் இவர் உள்ளம் போலே நாடுபதி நாளதிலும் தவத்தோர் பார்த்தால் காண்கழிது எங்களுட கருணை நாதா கலியுகத்தை வேறறுத்த கடவுள் வாதம் ஓங்கவர் அடியினையை பணிந்த நாளும் ஊழியங்கள் செய்தவரோடு கந்து நிற்க பாங்கருள செய்து மிக ஆண்டு கொள்ளும் பரமகுரு நாதனென பணிந்து நின்றார். நின்றவரை முகம் நோக்கி மாயந்தானும் நிலவரங்கள் உள்ளதெல்லாம் எனக்குள்ளாச்சு இந்திவரை நீங்கள் கொண்டு நமது கொண்டத்து ஏகபதி வாசல் தரு எல்லாம் காட்டி கொண்டு இந்த தைலமதில் மூழ்கி விண்ணோம் கொண்டு வர வேணுமென கூறவானோர் துண்டுபல மேளமோடு தாளத்தோடு உற்றரத மீதில் வைத்து
உம்பர் சென்றார். சென்றவர்கள் நாரணரின் குண்டமான சிறப்பையெல்லாம் காட்டி மிக தெளிந்து சந்த தண்டமலர் வாழ்தங்க பதத்தில் மூழ்கி தண்டிகையின் மீதிருத்தி தயவாய் வானோர் கொண்டவர்கள் மாயனுட பதத்தில் விட்டு குலாவியந்த வானோர்கள் கும்பிட்டேற்ற மண்டலனி மாயவரும் ஈஸ்வர்தானம் வைகுண்ட மாமுனி எனவே வழங்கினாரே. வழங்கியந்த மாயவரும் வானோர் தம்மை வரவழைத்து நீங்கள் மகாமேர்வில் சென்று இளங்குருமாரான குரு வைந்தராசர் இந்து புவி ஈரேளும் அடக்கியாள பழங்குரு நூல் முறை போலே வாரில் தோன்றி பதியாள வந்தாரன பதிப்பிரண்டு வழங்கமிக மறையோர்கள் மோர்வில் சென்று மாயனுரை தவறாமல் வகுத்தார்தானே. வகுத்திடவே முன்னுரைத்த முறை போலுள்ள மகாபெரிய கிரீடமும் அவர்க்கு சூடி பகுத்துடைய செங்கோலும் பரமனார்தன் பரம்பெரிய முத்திரியும் பலங்கள் யாவும் போத்தொகுத்திட பொன்னீராள துயிலுமீந்து துதி சிங்காதன மீதில் தூக்கி வைத்து மகத்துவமாய் வாழுமென வானோர் போற்ற மறையவரும் ஈஸ்வரரும் வரமே ஈந்திட சிங்காசனத்தில் இருந்தவர் ஏதோ சொல்வார் கூர்ந்திட எனக்கு இங்கே குணமெலாம் நலமதாக சார்ந்திட அருளி செய்தீர் தற்பரா ஒப்பேலானே ஓர்ந்திட எனக்கு அங்கே உகந்தவருண்டே இன்னும் ஆடையும் பொன்னுங்காசும் அன்னமும் பாலும் முந்தன் நீடிய உதவியாலே நினைக்கவர் இது நாள் மட்டும் வாடியே முகம் கோணாமல் மனதயவதினாலேந்து தேடிய மக்கள் தன்னை சிந்தையில் நினைக்குதென்றார். ஐயரே ஐயரே இது நாள் மட்டும் அவரன கழித்த செல்வம் வையமீதறியாதந்த வாயினால் உரைக்க போமோ மெய்யெல்லாம் அவர்கள் பேரில் மேனியோ உருகுதையா செய்ய நீ அவர்களந்தன் திருப்பதம் வணங்க செய்வாய் திருப்பதம் வணங்க செய்வாய் என்றன தெளிந்த ஞானி கருவதில் உதித்த சான்றோர் சாதியில் கௌவையாகி குருபதோ வணக்கம் செய்து
கூறிய மொழியை கேட்டு மறுவணிய துளசி போனும் மாயனோ மகிழ்ந்தே சொல்வார். கை கண்ட மணியே எந்த காரண குலமிகந்தே வைகுண்ட மணியே ஒந்தன் மனதலைந்திருக்க வேண்டாம். மை கொண்ட மணிகளான மேன்மக்கள் சான்றோரெல்லாம் பொய் கண்ட கலியை வேட்டோன் பொற்பதாம் பெறுவார் கண்டாய். கலியை எரிக்க தவசிருந்த கருத்தை அறிந்து உன்னிடத்தில் வலிய வந்தான் பாதம் வணங்கி மனது கேட்க நின்றவரும் பெரிய உனக்கு அமுதுடனே புடவை பலதும் ஈந்தவரும் புலிய தான தருமமதும் உவந்தே அளித்தோர் மிக வாழ்வார். இறக்கும் வடிவோல் வடிவெடுத்து இருந்து கலியை முடிக்க அங்கே உரைக்கும் மொழியை கேட்டுனக்கு உதவி புரிந்த உத்தமரும் கரைக்கும் பாடியே அமுதளித்து கைக்குள் ஏவல் புரிந்தவரும் மறைக்கும் குருவே என்னானை வந்தே சேர்வாருன் பாதம். உடுக்க துணிகள் இல்லாமல் உலகாமதிலே எளியவனாய் முடுக்காம் அதுவே இல்லாமல் முடியும் விரித்து வேயனை போல் கடுக்க காலியை எரிப்பதற்கு கவிழ்ந்து சீரை நீ அங்கிருக்க அடுக்க உனக்கு உதவி செய்தவர் அவரே உமக்கு மகவாமே. ஆமே அவர்கள் அல்லாமல் அதிகமாக நீருந்து ஓமே அறியா வண்ணமுந்தான் உலகில் உன்னை பழித்தவர்கள் சாமே தீயில் தான் கிடந்து சடமே நரகுக்குள்ளாகி ஓமே உந்தன் மேலானை பெருமாபதத்தினானை இதே. அதாவது எவ்வளோ ஒரு காவியத்தில் தவறு தவறாக சொல்லணுமோ அவ்வளோ சொல்லிட்டாங்க. ஏன்னா அங்கே மேலே சென்று அங்கே அந்த அந்த அதாவது அந்த சிவபெருமான் இருக்கின்ற அந்த நம்மளுடைய சிவபெருமான் இங்கே இருக்க நமக்கு உள்ளால் இருக்கின்றார், நம்மளுடைய அகத்தில் நம்மளுடைய உயிரில் இருக்கின்றார். இப்போ சிவபெருமானாக நாம் மாற வேண்டும் என்றால் எண்ணமில்லாத கைலைக்கு செல்ல வேண்டும். அங்கே போய் அவர் அந்த இறைநிலை முழுமையாக அடைந்ததுக்கப்புறம் அங்கே போய் அந்த கையில போய் இதெல்லாம் கேட்டாரா? அவருக்கு எப்படி எண்ணம் வந்தது? ஆசையாக இருக்குதுன்னெல்லாம் எப்படி சொல்லலாம்? இதெல்லாம் அஞ்ஞானத்தால் சொல்வது இதெல்லாம். அப்போ நீங்கள் புடவையோ இதெல்லாம் நீங்கள் கொடுத்தாச்சுன்னா நீங்கள் இறைவனுடைய பதம் பெற்றுடலாமா? இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம தப்பாக நமக்கு இப்படியெல்லாம் அந்த கவிஞர்கள் சொல்லி தந்ததுனால தான் நமக்கு நம்மளுடைய ஹிந்து தர்மமே இப்போ அப்படியே தடுமாறி இருக்கின்றது. நீ எங்கேனாலும் யாருக்கா இருந்தாலும் ஒரு சின்ன வரி கூட உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற ஒரு சின்ன வார்த்தை கூட அவர்களை மேலெழுப்புவதாக இருக்கணுமே தவிர அவர்களை கீழே செல்வதற்காக நிலையாக இருக்கவே கூடாது. இதெல்லாம் கீழே செல்வதற்கான வரிகள். இதெல்லாம் அங்கே நடப்பது இவர்களுக்கு எப்படி தெரியும்? அந்த ஞானத்தில் தெரிஞ்சுச்சாங்களா? யாருக்கும் ஞானத்துல எல்லாம் தெரியவே செய்யாது. இதெல்லாம் சும்மா இன்னும் அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஆணை மகனே அசையாத கண்மணியே
சாணாரன் கோலங்கை தப்பாமல் உன்னுடைய தருமபதி ராஜ்யத்தில் தான் வாழ்வார் சத்தியமாய் வாருமமுனை வேசி வம்பு செய்த நிசகுலாம் அழுந்த நரகமதுள் ஆகுவார் சத்தியமாய் குளிர்ந்த மனதுடைய கோவேயன் கண்மணியே மலங்காமல் வாழ்ந்திரு நீ வையகத்தில் போதும் பலங்களது பார்க்க பொய் வேஷம் ஒன்றனுப்பி மகனே நீ சொன்ன மானூல் முறைப்படியே ஊகமீது யார்தானும் உகந்திருக்கிறார் எனவே பார்த்து வர ஒரு சொரூபம் படைத்து அனுப்புகிறேன் இந்த சாதிக்கு இன்னாமீராறுகளை அடுக்கும் வரை நீ அவர் பேரில் நாட்டமதாய் முடுக்கமுடனிந்த உற்ற சிங்காசனத்தில் தவம் போலிருந்து தானாளு குண்டமதில் நீ ஆளு நீ அரசு ஆண்மை குறையாமல் நாளு வரை மகிழ்ந்து நலமாக வாழ்ந்திரு நீ அனுப்புகின்ற பொய் சொருபம் ஆங்காரமற்றவுடன் மனு புகழ நாமல் வையகத்தில் மீதிறங்கி நீ சேர்த்து வைத்த நினைவானதின் பிறகு வச்சிருந்த நற்பதியில் வாழலாம் கண்மணியே என்றுரைத்த மகளில் ஏற்ற அவை வேசமதாய் குன்றுதனிலிருந்து கோலமதுதான் அனுப்ப வந்தங்கு குதித்தது கான் வையகத்தில் அம்மானே நந்த நான் என்பான் நாரணன் கோன்றாமன் என்பான் முந்த சுவாமிகளுக்கு முந்துதித்து வந்தேன் என்பான் செந்தழல் போல் நின்றிடுவான் சிட்டு போலே பரப்பான் கண்ட அற்புதங்கள் கண்ணார காட்டிடுவான் பண்டையுள்ள வைப்பை பாரறிய காட்டிடுவான் தீர்க்கமுடன் அற்புதங்கள் திடீரெனவே காட்டிடுவான் மார்க்கம்பலதணிவான் வைகுண்டமென்றிடுவான் கடலில் நடப்பேனன்பான் கனலில் இருப்பேனன்பான் மடவாரை எல்லாம் மாலையிடுவேனன்பான் இப்படியே கோடியே எண்ணிறந்த அற்புதங்கள் செப்பிடுவான் பூமியிலே தேசனருள் மலங்க சூட்சமநேகம் சொல்ல ஒண்ணாவித்தையதாம் தூச்சமறியாமல் தொல்வோவியல்லாமயங்கும் இந்த படியாய் இருக்கின்ற நாளையிலே முந்தவை கொண்ட முடிசூடி வாழ்ந்திருப்பாய் சிவனும் உமையாளும் செய்ய தீருமாலும்
தவ முனிவர்களும் சரசுபதி மாதிருவாம் நான் முகனுவேத நல்ல மறையோரும் தான் முனிந்த ஆகமத்தேன் தன்மையதன்படியே தொடுத்த கலியன்று தோன்றி கோதித்தவரை கொடுத்த கணக்கின்படியே கொல்ல கலியதனையும் வானமது குளவி வன்போவி அம்மியன தானமது நீரப்பாய் தன்னாலிருந்திடவும் உண்டானதெல்லாம் உடன்கறிந்து நீரிடவும் அண்டருலகவரை அசைந்து மூளித்திடவும் மாயவருமீசர் வைகுண்ட மாமணியம் தாய்தமர்களான சக்தி தேருவுடனே வைகுண்டரான மகனை நடு நிறுத்தி மொய்குண்ட தேவர் மிகு கோலமாகிவர முத்திரி செங்கோலும் மூளிப்பூ சங்கும் பிரம்பும் பக்தியுள்ள நாராயணர்தான் பாலனுடகை கொடுத்து ஆகாயமாக அவர்கள் மிக வந்து நிற்க வாகாக நாராயணரும் மகனை மோகம் நோக்கி நல்ல மகனே நாடும் தவத்தோனே செல்ல மகனே திருவற்ற கண்மணியே உந்தனுக்கு உந்தனுக்கு ஏற்ற உற்ற மனிதர்களும் சந்தமுள்ள தேவியரும் தனது கந்தவர் போன்றும் ஆகின்ற பட்சிகளும் ஆனமீருகமதும் பாகு சரி விருட்சம் பண்பான நற்பதியும் யாதாக முன்னே யாமீட்ட நூற்படியே நீதான் வருகவென நினைத்து விடு என் மகனே நினைத்தார் வைகுண்டர் நினைவேன்படி போலே மனத்தயவு கூர்ந்த மலமலன நல்மனுவோர் மூளித்தார் வைகுண்டர் மொய்குழலாள் மக்களுமே.